friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம broccoli 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு delicious and instant ஆன snack recipe. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க இந்த ஹெல்தியான broccoli சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு broccoli இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் பேட்டர் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. ஸோ இது கூட இந்த ப்ராக்கலி பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு உங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் வந்து எல்லா ப்ராக்கலிலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு எல்லாம் கம்பைன் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு ப்ராக்கலியாக உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஆயில் பபிள்ஸும் செட்டில் ஆயாச்சு. நம்மளோட ப்ராக்கலி 65 நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ப்ராக்கலி 65 சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராக்கலி 65 ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.